அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் எப்படி ஆர்கனைசர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜை பார்த்தீங்க அப்படின்னா என்னடா ஒன்றுமே ஃப்ரிட்ஜில் இல்லை அப்படின்னு தான் தோணும். ஆனால் இதில் நிறைய பொருட்களை நம்மளுக்கு தேவையான பொருளை அளவாக நம்ம வச்சுருக்குறோம். எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை விட நான் கொஞ்சம் சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கினோம். ஆனால் இந்த பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கினோனையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டப்பாவாக வாங்கி அடுக்கியாச்சு. ஆன்லைனில் இந்த யூடியூபர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி அழகழகான டப்பாவாக வாங்கி அடுக்கியாச்சு. டப்பா வைக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருந்துச்சு. அதில் தேவையான அளவுக்கு சாமான் வைக்க முடியலை. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் வந்து எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் மினிமலாக வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறோன்றதை கற்றுக்கிட்டேன். இது பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் இல்லை. முக்கியமாக சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறவங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா மற்ற வீடியோக்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நிறைய செலவுகளை வைக்காமல் நம்மளுக்கு தேவையான நிறைய காய்கறிகளை வைக்கிற மாதிரியான வீடியோவாக தான் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பிளாஸ்டிக் பாக்ஸாக நிறையா வாங்கினதெல்லாம் டிக்ளரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாத் பேக் வந்து வாங்கலான்னு கொஞ்சம் முடிவெடுத்தேன். கிளாத் பேக் ஆன்லைனில் பார்க்கும்போது கொஞ்சம் விலை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. 200 300 அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்கிட்டே இந்த ஒயிட் கலரில் காட்டன் கிளாத் வந்து நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி பை மாதிரி தைக்கக்கூடாதுன்னு சொல்லி தச்சுட்டேன் நானே. அது வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக இந்த மாதிரி நான் வந்து எனக்கு தேவையான அளவு தைச்சி வச்சுட்டேன். இது எப்படி காய்கறி கெட்டு போகாமல் இருக்குமா காயாமல் இருக்குமான்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ எடுத்து 1 வாரம் ஆயிடுச்சு. போன வீடியோலேயே நான் இதை பற்றி போட்டிருந்தேன் இல்லையா, அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னா அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக போட்டேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிளாஸ்டிக் பேக்கில் வைக்கிற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி பேக்கில் வைக்கும் போதும் நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கு பை மாதிரி மாடலில் தைச்சிருந்தேன். இதே மாதிரி ஸ்டைலில் தான் நான் ஆன்லைனில் பார்த்தேன். அதனால் அதே மாதிரி தைச்சிட்டேன். அந்த சுருக்கு பை மாதிரி வைக்கிறதுக்கு இந்த பூக்கட்டுற நூல்லாம் இருக்கு இல்லையா, அது நிறைய இருந்துச்சு வீட்டில். அதையே 2 3 வந்து மடித்து அதுக்குள்ளே வச்சு அப்படியே தைச்சிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு கூட துவைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மற்ற கலரில் கூட நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி கவர். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா நல்லது. நம்மளுக்கு கலர் வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் அந்த சாயம்லாம் படாமல் இருக்கும். அதனால் சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெருசாக ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி இது பண்ண மாட்டேன். இந்த காலிஃப்ளவர் மட்டும் நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இடம் வந்து அடைஞ்சிரும். எனக்கு வந்து கொஞ்சம் அதில் நிறைய புழு, கொஞ்சம் காஞ்சது, கொஞ்சம் பழசாக வாங்கிட்டேன். அந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அதனால் அதில் கொஞ்சம் அழுகுனதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வைக்க மாட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எடுத்து சமைச்சிடலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இடம் வந்து மிச்சமாகுன்றனால இந்த காலிஃப்ளவர் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாருங்களேன், ஈஸியாக வந்து நம்ம சுருக்கு பை மாதிரி போட்டு அப்படியே முடிச்சு போட்டு வச்சிடலாம். உள்ளே வந்து ஏர் போகாத மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கவரில் கட்டி கட்டி நம்ம அந்த பேஸ்கெட்டு இது இருக்கும் இல்லையா, வெஜிடபிள் வைக்கிறதுக்குனே ஃப்ரிட்ஜில் அதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இடம் வந்து மிச்சமாகுது. நான் பாக்ஸாக அரேஞ்ச் பண்ணுறதை விட. நான் லாஸ்ட்டாக வந்து ஃப்ரிட்ஜில் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். அதே மாதிரி கேரட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து பிளாஸ்டிக் கவரில் ஸ்டோர் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு மேலேயே நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே நான் காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்குருவேன் எல்லா காய்கறியும். வாரத்துக்கு ஒரு நாள் காய்கறி வாங்குறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அளந்து தான் வாங்குவேன். இந்த கிழமை இது வைக்க போகிறோம், இத்தனை காய் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அளவாக வாங்குறதுனாலையும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் நிறைய இடம் இருக்கும். இது மெயினான டிப்பு. ஃபஸ்ட்டு அளவாக வாங்கி வச்சுக்கணும். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை காய்கறி வாங்குகிறோன்றதை கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய மிச்சமாகும். இந்த மாதிரி காம்பு எதுக்கு கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா காம்பில் இருந்து தான் ஃபஸ்ட்டு அழுக ஸ்டார்ட் ஆகும். அதனால் காம்பு பெரும்பாலும் இந்த பீட்ரூட், கேரட், இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே இந்த காம்பை கட் பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் அழுகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம திருப்பி யூஸ் பண்ணும்போது அந்த காம்பு சைடு நம்ம கட் பண்ண சைடு மட்டும் லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்கும். அதை மட்டும் திருப்பி ஒரு தடவை லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க யூஸ் பண்ணலாம். இந்த ஒயிட் கலர் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, உள்ளே இருக்கிறது தெரியாது. ஆனால் நம்ம தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிரும் இல்லையா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன். தொட்டு பார்த்தாலே இது கேரட், பீட்ரூட்டுன்னு தெரியும். அதே மாதிரி முன்னாடி எடுக்கிற காயை வந்து மேலேயும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கெட்டு போகாமல் கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மாதிரியான காய்கள் வந்து உள்ளே கீழேயும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் அடுக்கி வைக்கும் போதே. அப்போ வந்து நல்லா வந்து ஈஸியாக வந்து எடுக்க வரும். நம்ம ஒவ்வொன்றையாக வந்து திறந்து பார்க்கணுன்னு தேவையில்லை.
ஃப்ரிட்ஜ் டூரெல்லாம் யாராவது போட்டிருக்கத பார்த்தா, அதில வச்சிருக்க பாக்ஸு, அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில் இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும். ஆனா, அதெல்லாம் ப்ராக்டிக்கலா ஒர்க்காவே ஆகாது. நம்ம வாங்கி பாக்ஸு வச்சுட்டோம் அப்டின்னா, இடமே பத்தாது ஃப்ரிட்ஜில சுத்தமா. ஒவ்வொன்னையா ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கும் சிரமமா இருக்கும். அதனால தான் நான் இந்த மாரி ஐடியா பண்ணேன். பிளாஸ்டிக் கவர்ல வைக்கும்போது நெறைய காய்கறி வைக்கிற மாரி இருந்துச்சு. அந்த பிளாஸ்டிக் கவர விட வேற ஏதாவது பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் இந்த கிளாத் பை வந்து நான் வந்து யோசிச்சேன். அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறிய கம்மியா வாங்கி அளவா வந்து யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் வந்து நல்லாவே தாராளமா இருக்கு. அதேமாரி இந்த காம்ப வந்து நான் இதே மாரியே இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, கத்திரிக்காய் எல்லாத்துலயுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கடையில வாங்கும்போதே இந்த பிளாஸ்டிக் கவரோட தான் குடுக்குறாங்க. அந்த பிளாஸ்டிக் கவர வந்து ஃபர்ஸ்ட்டு அப்படியே நான் வந்து அந்த கவரோடையே நான் வந்து ஃப்ரிட்ஜில வச்சுருவேன். இப்ப அந்த கவர் எடுத்து வேற ஏதாவது வேஸ்ட்டு போடுற மாரி இந்த சிங்குக்கு பக்கத்துலலாம் நான் வச்சுருவேன். அப்ப வந்து அந்த வேஸ்ட்டு போடுறதுக்காக அத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிருவேன். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் நாங்க வாங்கும்போது, அந்த ஸ்வீட் பாக்ஸ வந்து ஒரு கிளாத் பையில போட்டு குடுத்துருந்தாங்க. அந்த கிளாத் பை வந்து ஒயிட் கலர்ல இருந்துச்சு. இருந்தாலும் அது குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அதில தான் நான் கீரையெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கும்போது வப்பேன். அது நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப தான் சரி ஒயிட் கலர் கிளாத் மாரி இந்த மாரி தைக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஃப்ரிட்ஜ நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா திங்ஸையுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வைக்கணும்னு தேவையில்ல. நம்மளுக்கு அந்த ஃப்ரிட்ஜில வைக்க வேண்டிய பொருள மட்டும் வச்சா போதும். இப்போ உதாரணத்துக்கு உருளைக்கிழங்கு, தேங்காய், அதுக்கப்புறம் நான் கொய்யாக்காய், பப்பாளி இதெல்லாம் தான் நான் அதிகமா வாங்குவேன். வேற காஸ்ட்லியான பழங்கள்லாம் வாங்குறதில்ல. அந்த பழங்கள்லாம் கொஞ்சம் காயா வாங்குவேன் பப்பாளி. அதெல்லாம் வந்து செல்ஃப்ல ஓப்பன் செல்ஃப்லேயே வச்சுருவேன். எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில வச்சோம் அப்படின்னா இடம் பத்தாது இல்லையா? அதுவும் பப்பாளிலாம் நல்லா பெருசா இருக்கும். அத உள்ள வைக்க முடியாதுன்றனால நான் வெளியிலேயே வச்சுருவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தா மட்டும் அத வந்து ஃப்ரிட்ஜில கட் பண்ணி வைக்கிறது. இந்த மாரி கிளாத்ல போடும்போதே பார்த்தீங்கன்னா, பீட்ரூட், கேரட் இந்த மாரி ஒண்ணா பொரிப்போம் இல்லையா? அத வந்து ஒண்ணாவே ஒரே கவர்லேயே நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்ப வந்து எடுத்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு நல்லா வசதியா இருக்கும். பச்சை மிளகாவுமே பார்த்தீங்கன்னா, ரேட் வந்து ரூ. 10 ரூ. 20 தான் கிடைக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு மேல நம்மளுக்கு இந்த ரூ. 10 ரூ. 20 வாங்குறதே வரும். அது வந்து அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த பழுத்து போய் வேஸ்ட்டா தான் ஆகும். நம்ம வாரம் வாரம் வந்து ரூ. 20 ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற மாரி இருக்கும். நான் வந்து ரூ. 20 வாங்கினேன் அப்படின்னா, 2 வாரம் வர மாரி வச்சுக்கிருவேன். அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த மாரி அந்த காம்ப மட்டும் கிள்ளிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அது அப்படியே பழுத்து போகாம அப்படியே இருக்கும். ஒரு குழம்பு ஏதாவது மிச்சமாயிருச்சு அப்படின்னா, நம்ம அத ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு, அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணுவோம். சில நேரங்கள்ல அந்த அடுத்த நாளுமே வந்து அந்த குழம்பு வந்து செலவாகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத வந்து நம்ம கீழ ஊத்தாம சரி வச்சிருப்போம்னு வச்சு அத ஃப்ரிட்ஜிலேயே வச்சிருப்போம். அந்த மாரி வைக்காம, இது யூஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அத எந்த ஒரு கில்ட்டியும் இல்லாம அத வந்து ரிமூவ் பண்ணிருங்க ஃப்ரிட்ஜில இருந்து. அது வந்து அழுகுன காயா இருக்கலாம், எக்ஸ்பிரி ஆன ஏதாவது ஒரு பொருள வந்து நீங்க வச்சிருக்கீங்க ஃப்ரிட்ஜில அப்படின்னாலுமே, அத வந்து டக்குன்னு வந்து அத தூக்கி போட்டுருங்க. மத்த பொருள தான் டிக்ளேரிங் பண்ணணும்ல. ஃப்ரிட்ஜில வச்சிருக்க காய்கறி, அதுக்கப்புறம் பழைய குழம்பு, வெஞ்சனம் இந்த மாரி ஏதாவது தேவையில்லாதது கெட்டு போற மாரி இருந்துச்சுன்னா, டக்குன்னு யோசிக்காம அத வந்து கீழ ஊத்திருங்க. ஒரு 4, 5 நாள் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கீழ ஊத்துறதுக்கு, உடனே வந்து கீழ ஊத்திட்டு, நம்ம வந்து கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். அதிகமா வந்து அத வந்து தள்ளி தள்ளி வச்சுட்டு, மத்த பொருள வைக்க இடம் இல்லாம பிரச்சனையெல்லாம் வராது. அதனால சொல்றேன். இப்ப வெளிநாட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊர் காய்கறி வந்து அவ்வளவா கிடைக்காது. அதனால இங்கேருந்து வாங்கி கொண்டு போயி, அத வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில நெறைய ஸ்டோர் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு தகுந்த மாரி பெரிய ஃப்ரிட்ஜு, அதுக்கு தகுந்த மாரி கண்டெய்னர்லாம் வாங்கி தான் ஆகணும். ஆனா நம்மளுக்கு ஒரு கடை தாண்டி, ஒரு தெரு தாண்டுனோனே நம்மளுக்கு கடை வந்து இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா வந்து ஸ்டோர் பண்ணணும்னு தேவையில்ல இல்லையா? நம்மளுக்கு தேவைப்படுறத நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். உங்களால ரொம்ப பக்கத்துல இருக்குன்னா, அன்னைக்கு கூட நீங்க வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈஸியா இருக்கு. இங்க வாரத்துல ஒரு நாள் சந்தை போடுவாங்க. அந்த சந்தையில வாங்கிக்கும்போது பசங்களுக்கு பேக் பண்ணும்போது, அன்னைக்கு வாரத்துக்கான மீல் பிளான் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வசதியா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு மீல் பிளான் எழுதும்போது, நான் வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து எழுதிட்டு, அதுக்கு தகுந்த மாரி போய் வாங்குவேன். அப்படி வாங்க போம்போது, அங்க ஏதாவது வந்து விலை கம்மியா கிடைக்கும். அப்போ வாங்கும்போது கொஞ்சம் யோசிப்பேன். நம்ம இத மீல் பிளான்ல எழுதலையே வாங்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்பலாம் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுறது. என்னென்ன காய் சௌரியமா இருக்கு, என்ன விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி மீல் பிளான் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இந்த மாரி தான் இப்போ வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இந்த கேரட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சாலே ஒரு வாரத்துக்கு மேல வரும். அதனால நம்ம அதுக்கு மேல அதில ஒரு வேலையும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நெறைய வேலை வந்து பண்ணிக்க வேணாம். இப்ப அத வந்து தண்ணீல போட்டு வைக்கிறது, லெமன வந்து தண்ணீல போட்டு வைப்பாங்க. இந்த மாரிலாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரிலாம் பண்ணாம, நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எவ்வளோ வேலை பண்ணணுமோ, அத வந்து பண்ணிக்கலாம். அதுக்கும் மேல நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்டின்னா, நீங்க அந்த மாரி தண்ணீல போட்டு வைக்கிறது, அந்த மாரி மெத்தட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாரி இந்த வாரத்துக்கு கடலை, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கடலை தான் இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லா. அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் வந்து வெளியிலே வச்சுருவேன். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் இந்த சாத்துக்குடி இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த இது இருக்கும் இல்லையா, அரிசி ட்ரம்மு மூடுறது, அதுக்கு மேலேயே வந்து வச்சுருவேன். அது காத்தோட்டமா அப்படி இருக்கும் அப்படின்றனால. இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து கெட்டு போகாது. அன்னன்னைக்கு நான் வந்து பாதி பாதியா கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கிருவேன். அதுவும் இல்லாம 1 வாரத்துக்கு மேல நான் வந்து இத வச்சுக்க மாட்டேன். அதனால நான் வெளியிலே வச்சிருக்கேன். இதையும் நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு தான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, இடம் எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜா இருந்தாலுமே பத்தாது. ஃப்ரிட்ஜில அதிகமா அதுக்கப்புறம் இடம் அடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீல் ப்ரிப்ரேஷன் வந்து சில பேர் பண்ணி வச்சுருவாங்க. வேலைக்கு போகிறவங்க அல்லது காலையில பசங்கள சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமேன்னு சொல்லி நெறைய பொருள வந்து கட் பண்ணி வைக்கிறது, இஞ்சி பூண்டு அரைக்கிறது, தொக்கு செஞ்சு வைக்கிறது இந்த மாரியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அது பண்ணும்போதும் கொஞ்சம் லிமிட்டா நம்மளுக்கு எது தேவையோ அத வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4, 5 தொக்கு வெரைட்டி வந்து பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க நான் பார்த்துருந்தேன். அந்த அளவுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்ல. நம்ம வாரத்துக்கு ஒரு தொக்கு வந்து பண்ணி வச்சுட்டு, அடுத்த வாரம் வந்து இன்னொரு தொக்கு வந்து பண்ணி வைக்கலாம் இல்லையா? அந்த மாரி மினிமலா வந்து வச்சுக்கலாம் நம்ம. அப்படியே தொக்கு தேவைப்படலைன்னா, அத வந்து பண்ணி வைக்கணும்னு தேவையில்ல. நான் வந்து முக்கியமா இஞ்சி வந்து டெய்லியும் டீக்கு வந்து தட்டுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நெறைய வந்து இஞ்சி வந்து செலவாகும். இந்த மாரி அரைச்சு வைக்கும்போது கொஞ்சம் போட்டாலே அந்த காட்டம் வந்து நல்லா இறங்கிரும். அதுவும் அப்பப்போ இடிச்சிட்டே இருக்க தேவைப்படாது. யாராவது கெஸ்ட் வந்தாலும் வந்து டக்குன்னு டீ போட்டுறதுனால இஞ்சியும், ஏலக்காவையும் இந்த மாரி அரைச்சு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணுவேன். இதுதான் என்னோட மீல் ப்ரிப்ரேஷனில ஒண்ணு. அதுக்கப்புறம் புளி பேஸ்ட்டு இதுதான். இஞ்சி பூண்டு வந்து இப்போ அரைக்கிறதில்ல. அது அப்பப்போ வந்து அரைச்சுக்கிறதுனால, முக்கியமா தேவைப்படுறது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதுதான் ஃப்ரிட்ஜில வந்து கண்டிப்பா எல்லார் ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கும். இதில வந்து நெறைய மெத்தட் இருக்கு. நம்மளுக்கு அழுகி போகாம இருக்கிறதுக்கு. நான் இந்த மாரி டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணாம, இந்த மாரி கட் பண்ணி கிளாஸ் கண்டெய்னர்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு மேலே கரெக்ட்டா வரும். இத நல்லா கழுவி கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு ஃபேன் காத்துல அப்படியே வந்து கட் பண்ணி வச்சுருவேன். கட் பண்ணி வைக்கும்போது அப்படியே வந்து தூவி விட்டுறலாம். இது வந்து நெறைய எனக்கு கிடச்சிச்சு ரூ. 20 அதனால நெறைய இருக்குது. இத வந்து 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு, அந்த வார கடைசியில வந்து மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே வெங்காயம், தக்காளி, அது கூட இந்த மிச்சம் இருக்கிற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி சட்னி அரைச்சு வச்சுருவேன். கொஞ்சம் புளியும் போட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா, 1 வாரத்துக்கு மேலேயே வந்து அந்த புளி போட்டிருக்கனால கெட்டு போகாது. அப்பப்போ அந்த சட்னிய யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி தான் புதினா, கொத்தமல்லி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறேன். இதில நெறைய மெத்தட் இருக்கு. அதெல்லாம் 1 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த மெத்தட யூஸ் பண்ணலாம். 1 வாரத்துக்குள்ளேயே இத வந்து முடிச்சுருவீங்கன்னா, இந்த மெத்தடு போதும். டிஷ்யூ பேப்பர்லாம் தேவையில்ல. இப்போ ஃப்ரிட்ஜில என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றத பார்க்கலாம். ஃப்ரீசரில் பெருசா வந்து நான் எதுவுமே அரேஞ்ச் பண்ண மாட்டேன். ஃப்ரீசரில் ஏதாவது மீன் ஏதாவது வைக்கிறது, நான்வெஜ் ஏதாவது வைக்கிறதா இருந்தா தான் வைப்பேன். ஃபஸ்ட்டு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா, மிச்சமான சட்னி. இது வந்து ஒரு நாள் வச்சிருப்பேன். அடுத்த நாளும் வந்து யூஸ் ஆகல அப்படின்னா கீழ தூக்கி போடுவேன். அடுத்த நாள் மேக்ஸிமம் நான் வந்து சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் பால் பாக்கெட் ஓப்பன் பண்ணது. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அது வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன பாக்ஸில கொஞ்சோன்னு ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு செஞ்சதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அத வந்து அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். மேக்ஸிமம் மிச்சமானத ஃபுல்லாமே இந்த 2 செல்ஃபில் வைக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 இதில வந்து மாவுக்குன்னு ஒரு பெரிய செல்ஃப் வந்து ஒதுக்கணும். மேலே ஒரு சின்ன பாத்திரத்தில வந்து பச்சைப்பயிறு ஊற வச்சுருக்கிறேன். அது அப்படியே மொள கட்டி இருக்கும். அப்பப்போ வந்து தாளிச்சு குடுக்கலாம் பசங்களுக்கு. கீழ இந்த செல்ஃப்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. நெறைய பாக்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணும்போது, இவ்ளோ இடம் எனக்கு மிச்சமாகல. ஃபுல்லா இருக்கும். எல்லா இடமே பத்தாது. ஏதாவது ஒண்ணு அவசரம் ஃப்ரிட்ஜில வைக்கணும்னாலே இடம் பத்தாது. எல்லாத்தையும் உருட்டி வந்து சின்ன பாத்திரத்தில மாத்தி, அந்த இடத்த வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து இவ்ளோ ஃப்ரீயா இருக்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன அந்த முன்னாடி சொன்ன டிப்ஸ் எல்லாமே தான். வெங்காயம் வைக்கிறதுக்கு கீழ ஒரு சின்ன கூட மாரி ட்ரே மாரி குடுத்துருக்காங்க. அதிலேயே பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயத்த வச்சுருவேன். தக்காளிய வந்து அந்த எப்பயும் எல்லா காயும் வைக்கிற மாரி அந்த வெள்ள கவர்லேயே வச்சுருவேன். அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன பாக்கெட் வந்து யூஸ் பண்ணுறது, எப்பயாவது யூஸ் பண்ணுறனால வெளியில வச்சா கெட்டு போயிரும். இதுக்குன்னு ஒரு பாக்ஸ வந்து ஸ்டோர் பண்ணணுமே அப்படின்ட்டு கீழ இருக்கிற செல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மசாலா பாக்கெட்டோடயே வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் மேலே வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இஞ்சி ஏலக்காய் பேஸ்ட்டு, ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சியை வந்து அப்படியே வந்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எதுக்காவது கறி குழம்புக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கு மேலே இருக்க செல்ஃப் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏதாவது தேவைப்பட்டால் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறதும் ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து தேங்காயும் லெமனும் இருக்குது, அதை மட்டும் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஏஜென்சிலாம் இருக்குல்ல, ஜூஸ் போடுற ஏஜென்சி, அதெல்லாம் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருக்கேன். கீழே வச்சா கரை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நேரத்துலையுமே ஃப்ரிட்ஜ் இந்த அளவுக்கு க்ளீனாகவும் ஃப்ரீயாகவும் இருக்காது. சில நேரங்களில் கெஸ்ட்டு வருவாங்க, சில நேரங்களில் அதிகமாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்பயாவது தான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லா நேரங்களையுமே இந்த மாதிரி மினிமலாக கம்மியான திங்ஸே வச்சு நான் யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதே மாதிரியே அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான் இதில் சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.